கல்யாணங்கிறது நீங்கள் மட்டும் தனியாக போய் நீங்கள் ரிஜிஸ்டர் மேரேஜ்லாம் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஓகே, எல்லாம் பேரண்ட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி அவங்க பணம் செலவு பண்ணி அவங்களோட இதில் தான் இது நடந்திருக்கும். அப்படி தான் எல்லாரோட அரேஞ்ச் மேரேஜும், ஈவன் லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் எல்லாமே நடக்குது. அப்படி இருக்கும்போது அவங்களோட எல்லா இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க, அந்த ரிசோர்ஸஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஆனால் அவங்களுக்கான மரியாதை கொடுக்க வேண்டிய இடத்துல, அங்கீகாரம் கொடுக்க வேண்டிய இடத்துல அப்போ மட்டும் உங்களோட இது மட்டும் முன்னிலைக்கு வகிக்கிறது எந்த வகையில் நியாயம்? பேர் வந்து ஒரு பத்திரிக்கையில் போடுறது மரியாதை, போடலைன்னா மரியாதை குறைவு. அந்த அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல அதை தாண்டி தான் வரணும்னு சொல்கிறேன் நான். இப்போ உங்கள் அப்பா சொந்தத்துக்குலாம் இதை கொடுத்தீங்களா? கொடுத்தோம். அம்மா சொந்தத்துக்குலாம் கொடுத்தீங்களா? இப்போ அவங்க மொய்யெல்லாம் வச்சுருப்பாங்களா உங்கள் கல்யாணத்துக்கு? வச்சாங்கல்ல, அது யார் வழியாக வந்தது? அம்மா அப்பா வழியாக வந்தது. அப்போ தான் கேட்குறாங்க அவங்க, அதை தான் ரிசோர்ஸுங்கிறாங்க. அதன் பலன்கள் அனைத்தையும் அனுபவிச்சுக்கிறீங்க. அப்போ இவ்வளோ ரிசோர்ஸஸை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இன்விடேஷன் அடிச்சுப்பேன், இதெல்லாம் போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது எப்படி சரியாக இருக்குன்னு அவங்க கேட்குறாங்க. அவ்வளோதான்.